இருந்தே தொடங்குறேன். இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதை பார்த்து பீதியின் உச்சத்தில் முதல்வர் இருக்கிறார். அதற்காக ரெய்டெல்லாம் பார்த்து நாங்க பயந்துட்டதா சொல்றாரு. தோல்வி பயம் அவருக்கு இப்போதே வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விதமா பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வருகிற இந்த ஓராண்டு தேர்தல் வரைக்கும் எப்படி டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் நசுக்கப்பட்டாரோ, ஒடுக்கப்பட்டாரோ, அப்புறப்படுத்தப்பட்டாரோ அந்த நிலை திமுகவுக்கும் அதன் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதன் தலைமைக்கும் ஏற்படும். அதுதான் நேற்று திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன செய்தி. பெயரை குறிப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி என்று அவர் பெயர் குறிப்பிட்டு 40,000 39,000 கோடி ஊழல், பல ஊழல், இது எங்க போகும்னா அடுத்த ஓராண்டுல திமுக நசுக்கப்படும். அந்த பீதியில திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கலாம். இது புதுசா உங்களுக்கு இந்த ரெய்டுன்றதோ ஊழல்ன்றதோ 2019 தானே இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கலைஞர் கால திமுக வேற, ஆனால் இன்றைய திமுக என்பது வேறு. அன்றைக்கு நசுக்க நினைத்தது காங்கிரஸ் அரசாங்கம் ஓரளவுக்கு வரைமுறைகளுக்கு உட்பட்டு அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அவர்களது நடைமுறை பல மாநிலங்களில் பல சக்திகளை அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய அளவில் திமுக அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக சவாலாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் விளங்கி இருக்கிறார்கள். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அவர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி செய்யும். இது ஒன்று. அதிமுக சைடிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்களை விட்டுருங்க, அது திமுகவுக்கு அவர் பதில் சொல்வதாக எடுத்துப்போம். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு சந்தித்த இந்த 4 தேர்தல் 2019 எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெரிய வலிமையான தலைவர் அல்ல, இருப்பவர்களில் இவர் பரவாயில்ல என்று நினைத்ததற்கு ஒரு காரணம், அன்றைக்கு மத்தியில் ஆளுகிற பாஜகவை 5 சீட்டு 6 சீட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் டேக் இட் ஆர் லீவ் இட் என்று ஒரு உறுதித்தன்மையோடு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அன்றைக்கு தமிழிசை தலைவராக இருந்தார். அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு 20 சீட்டுக்குள்ள திரு எல் முருகன் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தார். 2024 அதுல அண்ணாமலை, அதாவது அதுக்கு முன்பாகவே அந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு முரண்பாடு வந்தது. அந்த 24லேயே கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா யார் வெற்றி பெற்றார்கள் இதுல அப்படின்னா, அதிமுகவிலேயோ அல்லது ஊடகங்கள்லயோ நினைப்பதை போல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கிட்டாரு, அண்ணாமலை பதவி மாற்றத்திற்கு பிறகுதான் அவர் அமித்ஷாவையே பார்க்க சென்றார் என்பது ஒரு போலியான கட்டமைப்பு. 5 சீட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அடித்து நொறுக்கி அடக்கி வைத்திருந்த பாஜக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகிலே அமர்த்தி கொண்டு கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை என்று திரு அமித்ஷா அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அப்ப எந்த இடத்துல இருந்து திரு அண்ணாமலை எந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்க. அப்ப இதுல வென்றது யார்? ஏன் ஒத்துக்கிட்டாங்க கூட்டணி ஆட்சிக்கு? அதுக்கு நான் வர்றேன். அப்ப இந்த இடத்துல இதனுடைய நுணுக்கம் என்னன்னா, அப்ப அண்ணாமலை அதை சாதித்து காட்டியிருக்கிறார், அதிமுக அந்த இடத்துல சறுக்கி இருக்குது. அப்ப இதனுடைய விளைவு தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நம்பகத்தன்மை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பதை பற்றி யாருக்கும் ஆட்சேபனையே இல்லை. நானே கடுமையாக பாஜகவை எதிர்க்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற நானே கூட சரி பரவாயில்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை ஆராய்கிற பொழுது கூட்டணி பரவாயில்ல, ஆனால் 2 விஷயங்கள் அதுல தேவை. தனிப்பட்ட ஆட்சியாக அதிமுகவுக்கு இருக்கணும், ஒன்றுபட்ட அதிமுகவாக அது இருக்க வேண்டும். இப்ப தொண்டர்கள் மத்தியில் என்னன்னா ஒரு பெரிய மன சோர்வு. அப்ப எடப்பாடி பழனிசாமியே நம்மால ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா, கூட்டணி மந்திரி சபை தேவை என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டு விட்டதா? முதல்ல கூட்டணியே ஒரு நிர்பந்தம்னு சொல்றாங்க, ஒரு நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வந்துட்டாங்கன்றாங்களே. இல்ல, நான் சொல்றது நம்ம அப்படியே வச்சுப்போம். அது எல்லா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் செய்யக்கூடியது. பாஜக அதில் கை தேர்ந்தவர்கள். எதனால எடப்பாடி பழனிசாமி பணிந்தார்?
எதனால எடப்பாடி பழனிசாமி, அது நம்ம பல விஷயங்களை சொல்லலாம். அவங்க சம்பந்தி வீட்டில் ரைடு, பல சூழ்நிலைகள், முன்னால் இருக்கிற அமைச்சர்கள், வழக்குகளுக்கு பயந்துங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வை. அப்ப எதாக இருந்தாலும் 2019, 2021, 2024 இருந்த நிலைப்பாடு, அந்த உறுதித்தன்மை இன்றைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இல்லை? ஏன் நேற்று அமித்ஷா அவர்கள் கூட்டணி அமைச்சரவை என்ற பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்தார்? ஏத்துக்கிட்டதுனால அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ஏன் ஏற்றுக்கொண்டார்? எந்த சூழ்நிலையில் அவர் ஏற்றுக்கொண்டார்? நான் இதை வெறுமனே வழக்குகளுக்காக பயந்து விட்டார் என்றால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை நாம கொச்சைப்படுத்துவது மாதிரி ஆயிடும். அது அவரை இன்னும் நான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேவலப்படுத்த விரும்பல. அப்படி அவர் என்ன நிர்பந்தங்கள் இருந்தாலும் கூட அதிமுக என்கிற அந்த வலிமையான கட்சியை, இந்த ஒரு சூழ்நிலையை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளமா. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை இவர் கட்டமைக்க தவறி கேசி பழனிசாமியா வேண்டாம், ஓபிஎஸ்ஆ வேண்டாம், தினகரனா வேண்டாம், சசிகலாவா வேண்டாம், ஏன்னா இவர்களால் நம் பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு எலிக்கு பயந்து புலிவாயில போய் இவர் தலையை கொடுத்துட்டார். பேசலாம்.